நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் நினைக்கிறேன். ஐ திங்க் நமக்கு இருக்கோ இல்லையோ, அரசியல் கட்சிகளுக்கு இன்னைக்கு ஒரு ஆனந்தமான நாளாகவும் எதிர்பார்ப்பான நாளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாள் தெரியுதா? ஆமா, இன்னைக்கு எலெக்ஷன் டேட் இன்னைக்கு வரப்போகுதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆமா, அது இப்போ லாஸ்ட் வீக் இங்க பிரதமர் நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணாரு இல்லையா, நாட்டு மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் இது பண்ணாரு இல்லையா, அறிமுகப்படுத்தும் போதே மேபி இந்த 2-3 நாள்ல வந்துரும் டேட்டுங்கிறது உறுதியானது தான். எப்போதுமே யூஸ்வலா நடக்கும். மத்திய மாநில ஆளும் தரப்புகள் டேட் வர்றது என்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறதே இவங்க சொல்ற டேட் தானே. அனௌன்ஸ் பண்றது எலெக்ஷன் கமிஷனா இருந்தா கூட டேட் இவங்க தான் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான மக்கள் நல திட்டங்களை இந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் டைம் பிரதமர் இங்க பண்ணிட்டு போகும்போதே 2-3 நாள்ல வரும்னு எதிர்பார்த்ததுதான். இன்னைக்கு வந்திருக்கு. வரும், வரப்போகுது சாயந்தரம். சரி பாப்போம், ஈவினிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிஎம்கேவோட கூட்டணி ஷேரிங்கை பத்தி கொஞ்சம் பேசலாம். என்னன்னா, மற்ற கட்சிகளுக்கு முன்னாடி, மற்ற ஆப்போசிட் பார்ட்டிக்கு முன்னாடி, இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி டிஎம்கே அந்த கட்சிகள் கூட்டணியை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைப்பு பண்ணிட்டாங்க. பட் ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா ஷேரிங்ல அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த நம்பர்ஸ்ல அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் 22 கட்சிகள் இருந்தாலும் அதுல இப்ப ஷேரிங் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கட்சி தான் இருக்கும். அதாவது சீட்டை கன்ஃபார்ம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கட்சியா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, காங்கிரஸ் 28 எடுத்துட்டாங்க, மற்ற கட்சிகள்லாம் எப்படி என்ன இல்லதான்? இப்போ திமுக ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய மெகா கூட்டணியை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் வெளியில பிம்பம் இல்ல, அது பண்ணி இருக்காங்க. இப்ப இருக்கிற ஒரு 50-53 கட்சி இருக்கு போல தமிழ்நாட்டுல. அதுல ஒரு 21-22 கட்சி அவங்க கிட்ட இருக்காங்க. இதுல லெட்டர் பேடும் இருக்கு, ரெஜிஸ்டர்டு பார்ட்டியும் இருக்கு, ப்ரூவ்டு பார்ட்டியும் இருக்கு. அதுல இப்ப மெஜாரிட்டியான பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா, தேமுதிக, மதிமுக. இது ஒரு ப்ரூவ்டு பார்ட்டிஸ். எலெக்ஷன் ஆல்ரெடி நின்று சீட்ஸ் கன்வெர்ட் பண்ண பார்ட்டிகள். மீதி இருக்கிற பார்ட்டி எல்லாமே இன்க்ளூடிங் கமல்ஹாசன் கூட, மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட் பார்ட்டிகள். அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் கொஞ்சம் ஓட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஜாதிய பின்புலம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்த்தா மதிமுகவும் நீங்க 4 சீட்டு தானே, மொத்த பெருசா இருக்கும். இல்ல ஆல்ரெடி அவங்க ப்ரூவ்டு பார்ட்டி தானே. ஏற்கனவே அவங்க மத்தியில் அமைச்சரா இருந்திருக்காங்க, எம்எல்ஏக்கள் நிறைய வச்சிருக்காங்க. இப்போ கம்மியா இருக்காங்க. நம்ம அதை அது பர்சனலா வேற விஷயம். இந்த ரெஜிஸ்டர்டு பார்ட்டி அப்படிங்கும் போது அவங்க அதுக்குள்ள வர்றாங்க அவங்க. ஆனா மீதி ஒரு 22ல ஒரு 6-7 கட்சிகள் போக மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு ஜாதிய பின்புலம், ஒரு குறிப்பிட்ட எங்கேயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பார்ட்டிகள் தான். அதுல என்ன சொல்ல போனா முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு, இதெல்லாம் அங்கங்க ஒரு ஏரியாக்கள்ல பறந்துபட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்சி கிடையாது. அங்கங்க இருக்கிற ஒரு கட்சி. அது ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் அந்த கட்சிக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, அது ஒரு பெரிய மெகா கூட்டணி அப்படின்னு இருந்தா கூட அந்த கூட்டணிக்குள்ள எந்த அளவுக்கு மெகா கூட்டணின்னு சொல்றோமோ அதை விட மெகா ப்ராப்ளம்ஸ் உள்ள கூட்டணியா தான் இப்ப அந்த கூட்டணி இருக்குதுதான். அதுதான் உண்மை, நிஜம். அதுதான். ஏன்னா ஒரு 5 வருடம் ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்காங்க. அந்த ரூலிங் பார்ட்டில இப்போ போய் சேர்ந்த மக்கள் நீதி பையன் கூட ஒரு ப்ராஃபிட் அணிஞ்சிட்டாங்க. அவர் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு அவரு. அதுக்கு முன்னாடி அங்க முன்னாடியே இருந்த கம்யூனிஸ்டுகள், விசிகா, மதிமுக, ஈவன் காங்கிரஸ், இவங்க எல்லாருக்கும் 2021ல மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது இவங்க தான் திமுகவுக்கு. ஏன்னா அந்த சிறுபான்மையர் ஓட்டு இவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் தான். பொதுவா சிறுபான்மையர் ஓட்டு எப்படின்னா பிஜேபிக்கு அகைன்ஸ்ட், பிஜேபி எங்க அவங்களுக்கு எதிராக எந்த அணி இருக்கோ அங்க ஓட்டு போடுவாங்க. அந்த அணிக்கு நம்பகத்தன்மை வேணும் அப்படின்னா அது காங்கிரஸ். ஏன்னா ஸ்ட்ரைட்டாவே எதுக்கு ஒரு சித்தாந்த ரீதியில, கோட்பாட்டு ரீதியில எதிரான கட்சி காங்கிரஸ். அப்ப அந்த காங்கிரஸ் எங்க இருக்கோ அந்த பக்கம் அந்த ஓட்டுகள் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா திமுகவுக்கு தான் சிறுபான்மையர் ஓட்டு கிடையாது. ஏன்னா திமுக ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணியில இருந்தவங்க. தாமரையை தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணி சேர்த்தவங்க. தாமரைக்கு பாரதிய ஜனதாவுக்கு முதல் சட்டமன்ற உறுப்பினரை கொண்டாந்து உட்கார வச்சவங்க. அப்படிங்கும்போது சிறுபான்மை ஓட்டு அவங்கள நம்ப மாட்டாங்க. அப்ப காங்கிரஸ் கூட இருக்கிறதுனாலதான் அந்த சிறுபான்மையர் ஓட்டு திமுகவுக்கு போகுதுங்கிறது தான் நிஜம். அதனாலதான் காங்கிரஸ் விடாப்பிடியா அவங்களுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்லைன்னா கூட அவங்க கூடவே வச்சுக்கிறது அந்த ஒரு விஷயத்துக்கு தான். இப்ப அவங்களுக்கே டிஸ்பியூட் அங்க
சமீபம் 2-3 மாசம் கிட்டத்தட்ட 3 மாசமா ஒரு பெரிய ஒரு சிக்கல் போய் பேச்சுவார்த்தை போய் அது பயங்கரமான மனக்கசப்புகள் இதெல்லாம் நடந்து மேல் மட்டத்துல கை கோத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள டிஎம்கே இருக்கணும், இவங்களுக்கு சிறுபான்மையர் ஓட்டுக்கு காங்கிரஸ் இருக்கணும், அந்த ஒரு அடிப்படையில மட்டும்தான் அவங்க இருக்காங்க. அப்ப கீழ் மட்டத்துல அது வந்து ஜெல் கிடையாது. அது ஆல்ரெடி நேரத்து கூட நம்ம பேசணும், அது ஒரு விஷயம். பிறகு 25 சீட்டு போன தடவை கொடுத்தாங்க. இந்த தடவை அவங்க ரொம்ப அவங்கள வெளியில போயிடுவாங்க, ஏன்னா அவங்க வேற ஒரு ஆப்ஷனுக்கு புது வரவுக்கு அவங்க போக போறாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் முடிவானதுனால திருப்பி இவங்க 3 சீட்டு அதிகமா கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்பட்டுச்சு. 3 சீட்டு அதிகமா கொடுத்துட்டு ஏற்கனவே கூட இருக்கிற கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக இந்த கட்சிகள் எல்லாத்துக்கும் சீட்டுகளை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா 173 இடத்துல போன தடவை நின்றாங்க, அவங்க 133 இடத்துல வின் பண்ணாங்க. இப்ப இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 160+ நிக்கணும்னு திமுக விரும்புறாங்க. அப்ப புதிய வரவுகள் தேமுதிக உள்ள வந்திருக்குது, கமலஹாசன் உள்ள வந்திருக்காரு. சரி, நீங்க புதிய வரவுன்னு சொன்னீங்க, தேமுதிகக்கு எத்தனை சீட்டு எதிர்பார்க்கலாம்? தேமுதிகவுக்கு நான் கேள்விப்பட்ட வரையில அவங்க 7 சீட்டு ஏதோ தரதா சொல்லியிருக்காங்க. 7+1 ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. 7 கட்சி வந்து அது இந்த ஒரு ரொம்ப நாள் எதிர்பார்த்து ஒரு பிறவி பலன், அந்த கட்சி தோற்றுவித்த பலன் அடைஞ்சிருச்சு. பிறவி பலன் இல்ல, அவங்க அந்த கட்சிக்கு எதுக்காக தொடங்கினாங்களோ அதோட இதை பலன் அடைஞ்சிட்டாங்க. அந்த ராஜ்யசபா சீட்டு அவர் எம்பி ஆயிட்டாரு. சோ அது வந்து பிரச்சனை கிடையாது. இனி அந்த கட்சி தோத்தா கூட அவங்களுக்கு கவலை இல்லைங்க. எதுக்காக இத்தனை வருட காலம் போராடினாங்களோ, அந்த தொண்டர்கள் எல்லாம் எதுக்கு இவ்வளவு போராடினானோ, விஜயகாந்த் ஏன் தெரு அப்படி சுத்தினாரோ, எப்படியும் அவர் எல்லாத்துக்கும் அளவு பாத்துட்டாங்க. அது வந்துருச்சு. பிரேமலதாவுக்கு இப்ப அது ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபைடு. சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க, சாட்டிஸ்ஃபைடு. சீட்டே கொடுக்கலனா கூட சந்தோஷமா இருக்கும். தேமுதிகவுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவங்களோட கோல் ராஜ்யசபா எம்பி சுதீஷ் அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகணும். கடந்த ஒரு 15 வருடமா போராடினாங்க, இப்ப அது கிடைச்சிருச்சு. இப்ப இங்க 0 சீட்டுனாலும் அவங்க கவலை கிடையாது, சந்தோஷமா வேலை செய்வாங்க. சரி, அப்போ மக்கள் நீதி மையமும் கட்சி ஆரம்பிச்ச ஒரு 5 வருஷத்துலயே ஒரு எம்பி ஆகி அவரும் ஒரு பயங்கரமா. ஆமா, அப்ப அவரும் கூட பாத்தீங்கன்னா திமுகவை அவ்வளவு தீவிரமா எதிர்த்தாரு. ஒரு விலை உயர்ந்த டிவியை கூட டார்ச் லைட் விட்டு அடிச்சு வீடியோ எல்லாம் வெட்டி விட்டாரு. அதெல்லாம் பயங்கரமா எல்லாம் இருந்துச்சு. ஐயோ என்னடா டிவி எல்லாம் உடைக்கிறாரு, மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்க போறாரு போல திமுகவுக்கு எதிரான்னு சொல்லி பயங்கரமா எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அவரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கிட்டு இப்ப அங்கேயே போய் செட்டில் ஆகி ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாரு. அந்த பேனர்லயே படம். அவர் ஒரு எத்தனை சீட்டு வாங்குவாரு? மிஞ்சி போனா 2 சீட்டு தான். யாரு போட்டி போடுறதுக்கு யாரு இருக்கா? நான் ஒரு சீட்டு சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு கௌரவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால பிரபலமான நடிகர் ஏதோ இருக்காரு அப்படின்றதுனால அது 2 சீட்டு வரும். அந்த ஒரு கௌரவத்துக்கு கொடுப்பாங்க. 2 சீட்டு கொடுத்து என்ன பண்ணுவாங்க திமுக? 2 உதயசூரியன் நிக்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அது கட்சியே அப்படி கொடுத்துடலாமா? ஏன்னா அந்த பிளான் தான் டிஎம்கே கிட்ட இருக்கு. இப்ப ப்ராப்ளம் அங்க நிறைய எங்க இருக்குன்னா விசிகா கம்யூனிஸ்ட் கிட்ட தான் பிரச்சனையே இப்ப இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இப்ப இது வந்து ஈகோ ப்ராப்ளம் இல்லையா, அதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை. இல்ல அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. கம்யூனிஸ்டுகள் கூட நம்ம அவங்க வந்து கேள்வி நிலையில இருக்கிறவங்களை பத்தி யோசிப்பாங்க. ஏன்னா அது வந்து நேஷனல் பார்ட்டி, சித்தாந்தம் வேற மாதிரியானது. அவங்க என்னதான் சித்தாந்தமா இருந்தாலும் கேரளால இருக்கிற கம்யூனிஸ்டா இங்க இருக்காங்க. இல்ல இங்க வந்து நேஷனல் பார்ட்டி, அது நீங்க அப்படி முடிவு பண்ண முடியாது. போன எலெக்ஷனுக்கு வேற, இந்த எலெக்ஷன் வேற. இந்த எலெக்ஷன்ல அவங்க மாற்று முடிவு எடுக்கிறது கூட எனக்கு தெரிஞ்சு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ரொம்ப அவங்கள டிகிரீஸ் பண்ணாங்க, மதிமுக மாதிரி ஹேண்டில் பண்ணாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விசிகா தலைவர் திருமாவளவனுக்கும் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் வீரபாண்டியனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. விசிகா தலைவர் அவரோட பர்சனல் சொந்த கட்சி, அது அவர் பாக்கெட்ல இருந்து செலவு பண்ற மாதிரி அவர் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அது அவர் என்ன வேணா எடுக்கலாம். கம்யூனிஸ்ட் அப்படி முடியாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படி நீங்க டிசிஷன் எடுக்க முடியாது. சோ அவங்க வந்து அந்த டிக்னிட்டியை குறைக்கிற மாதிரி சிக்கல் இருந்துச்சுன்னா அவங்க வெளியே வரதுக்கு இல்ல. அவங்க தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சியே இல்லையே இல்ல. வளர்ச்சி கம்யூனிஸ்ட் நீங்க வளர்றதுங்கிறது வேற, சித்தாந்தம் வேற இல்ல. நீங்க அதை குறைச்சு மதிப்பிட முடியாது. சித்தாந்தம் குறைச்சு கம்யூனிஸ்ட குறைச்சு அதாவது கம்யூனிஸ்ட் வந்து குறைச்சு பேசக்கூடாதுனாலதான் நம்ம இவ்வளவு நாள் கம்யூனிஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லன்னா அவங்க மதிமுக கட்சி மாதிரி சொல்லிட்டு அப்படி தூக்கி ஒதுக்கி வச்சாங்க. ஏன்னா மத்த ஸ்டேட் பார்ட்டிஸ் அவங்க வந்து இப்படி இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. அவங்க வந்து இந்த லெவலுக்கு கீழே இறங்கிக்கிட்டே இருக்காங்களேங்கிறதா இங்க கவலை. அதுதான் போன எலெக்ஷன்ல பண்ணாங்க. நீங்க இந்த 5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இப்போ வந்து சாம்சங் பிரச்சனையா இருக்கட்டும், மத்த 1-2 பிரச்சனைகள்ல தைரியமா வந்து இப்ப ஒரு சண்முகமா இருக்கட்டும், ஒரு வீரபாண்டியன் கூட பெருசா பண்ணாரான்னு தெரியல. சண்முகம் அவர்கள் வந்து நிறைய இடத்துல அதை எதிர்த்து குரல் கொடுத்தாரு. இந்த 12 மணி நேரம் வேலை இதாக்குனாரு. அதுக்கெல்லாம் பயங்கரமான அவங்க எதிர்த்து அது அந்த நேரத்துல அவங்க பண்ணாங்க. அவங்க சக்தி அவ்வளவுதான்.
பட் இந்த எலெக்ஷன்ல அவங்க ரொம்ப வந்து அட்லீஸ்ட் இந்த 6 கொடுத்தாங்க இருப்பாங்க. 6க்கு கீழே அவங்க போனாக்கா மோஸ்ட்லி அவங்க வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நீங்க சொன்ன விஷயம் விசிகா கிட்ட நடக்காது. விசிகா அங்க 3 கொடுத்தா கூட அங்கதான் இருப்பாரு. அது பிரச்சனை. அவங்க 2னா கூட ஓகே தான். வேகமா முறுக்குவாரு கொஞ்சம் என்ன, அப்புறம் கொஞ்சம் மெதுவா அப்படி கீழே இந்த பக்கம் ரிவர்ஸ்ல முறுக்கிட்டு இறங்கி கூட வந்துருவாரு. அதுல ஒன்னும் பிரச்சனை. அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாரு. அவர் வந்துட்டு நிறைய கைவசம் நிறைய இது இருக்குங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு சங் பரிவார்கள் RSS இது அப்படின்னு என்னென்னமோ ஒரு இது போடுவாரு. அதை போட்டு ஒரே அடி அவங்க உள்ள வந்துருவாங்க, அவங்க உள்ள வராம இருக்கிறதுக்காக வேண்டியதான் நான் 2 சீட்டு கூட போறேன்னு சொல்லிட்டு கூட போவாரு. அதுக்கு அவர்கிட்ட நீங்க வேற எதுவும் மாட்டல. அவர்கிட்ட நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்கல. ஏன்னா அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவரு ஏன் அப்படி, அதாவது நம்ம ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடியவர் அவரு. அது வேற விஷயம். அவர் ஒரு பெரிதும் மதிக்கிறோம். அவரோட லைஃபை வந்து பெரிய அளவுல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா இது மாதிரி போய் நீங்க இவ்வளவு இறங்கி போகணுமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த விசிகா தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி போக்க வந்து. பட் அது அவங்க பார்ட்டி, அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாரு. ஏன்னா 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாரு. அது தவிர மத்த பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒத்த சீட்டா தான் இருக்கும். அது எல்லாமே சிங்கிள் சீட் தான். இப்ப கருணாசோட முக்குளத்தோர் படிப்படையா இருக்கட்டும், வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவரா இருக்கட்டும், அவரும் கூட 3 சீட்டு வேணும் 4 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சும்மா அவரு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அவரு வெளியில பேசுறாரு, அங்க போய் என்ன பேசிட்டு வருவாருன்னு தெரியாது. திமுக உதயசூரியன்ல தான் அவர் நிக்கணும். அதே மாதிரி அந்த சிங்கிள் சீட் பார்ட்டிஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7-10 சீட்டு கிட்ட இருக்கு சிங்கிள் சீட் மட்டும். அவங்க எல்லாருமே உதயசூரியன்ல தான் நிப்பாங்க. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல 173 இடத்துல நின்று 133 இடத்த வின் பண்ணாங்க திமுக, சிங்கிள் மெஜாரிட்டியா பண்ணாங்க. இப்போ இந்த முறை வந்து கொஞ்சம் சீட்டு வந்து வெளியில இருந்து கொஞ்சம் இது பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு 70-74 சீட்டு வந்து இப்ப வெளியில போற மாதிரி ஒரு இருக்கு. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கேண்டிடேட்டை வந்து உதயசூரியன்ல நிக்க வச்சு அதை திமுக கணக்குல கொண்டு வந்துருவாங்க. அப்போ வந்து ஒரு 160+ திமுக, மீதி வந்து அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க அவங்க. பட் இது இந்த குழப்பங்கள் அப்படியே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி அவங்கள உள்ள வச்சு கொண்டுட்டு போயிடுவாரா, இல்ல கம்யூனிஸ்டுகள் விசிகா வந்து ஏதாவது கொஞ்சம் லாஸ்ட் டைம்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் வந்து அவங்க வெளியில வருவாங்களாங்கிறது அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில தெரிஞ்சிடும். தேமுதிகவுக்கு என்ன சீட்டு கொடுக்குறாங்கிறத பொறுத்து இந்த நிலைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை, அவங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இல்ல அவங்க பண்ணிருவாங்க, அவங்க பண்றதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த ஓபன் பண்ணாங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும். இங்க இந்த பக்கம் குதிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் ஜிப் அப்படி ஓபன் பண்ணா முடிஞ்சது, அதெல்லாம் அடங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வேற ஸ்டேட்மெண்ட் வரும், நம்ம எதிர்பார்க்காத ஸ்டேட்மெண்ட் எல்லாம். சரி, இப்போ இந்த இதுல வந்து 6 சீட்ல இருந்து 4 சீட்டு, 6 சீட்ல இருந்து 4 சீட்டு, 2 சீட்ல இருந்து 1 சீட்டுன்னு வராங்களே, இவங்களோட அடுத்த கட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்? இப்போ 1 சீட்டு வாங்கினாலும் அடுத்த கட்டம் என்னமா இருக்கும்? அடுத்த கட்டம்ல இது பாராட்டு விழா தான். இதோட 2026 பாராட்டு விழா வச்சு நிறைவு விழா பண்ணி ஒத்த சீட்டு கட்சி உள்ள நிறைவு விழா, எல்லாம் நிறைவு விழா தான். இந்த எலெக்ஷனோட இவங்களுக்கு எல்லாம் நிறைவு விழா பண்ணி சால்வைகள் எல்லாம் போத்தி மாலை எல்லாம் போட்டு கொண்ட வீட்டுல விட்டுறாங்க. இன்னும் ஒரு எலெக்ஷன் வந்து மதிமுக எதிர்பார்க்கலாம். அவங்க இந்த மாதிரியே போனா அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க அவங்க. நீங்க ஒரு 4 சீட்டு கொடுக்குறாங்க, 3 சீட்டு திமுக நிக்கிறீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏங்க கட்சி, அதுவும் நிறைய திமுக சேர்ந்துருங்கன்ற. இப்ப வந்து இவரு போய் சரத்குமார் போய் சேர்ந்தாரு இல்லையா, அந்த மாதிரி நீங்க அந்த டிஎம்கே உங்க இருந்த இடம் தானே, நீங்க இருந்த இடம் தானே, ஒன்னும் தப்பு இல்லையே. ஓபிஎஸ் 3 முறை முதல்வரா இருந்த ஓபிஎஸ், ஒரு கட்சிக்கு தலைமையில இருந்த ஒரு ஓபிஎஸ் வந்து அங்க குனிஞ்சி சாலையை போட்டு திமுக சேர்ந்துட்டாருங்க. நீங்க அங்கே இருந்தாலும் தானே, நீங்க அதுக்கு அங்கே சேர்ந்துடலாமே. அதுக்கு ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு அதுக்கு எதுக்கு நீங்க 4 சீட்டுன்னு பேரம் பேசி அந்த 4 சீட்டை வாங்கி திருப்பி 3 சீட்டை டிஎம்கே உதயசூரியன்ல நிக்கிறதுக்கு பேரு என்ன கூட்டணி, என்ன சீட் சரிங்குது? அதுக்கு மதிமுகவுக்கு 1 சீட்டுன்னு போடணும். ஆமா, நீங்க 4ன்னு போடக்கூடாது, ஒரே ஒரு சீட். மதிமுகவுக்கு 1 சீட், அவ்வளவுதான். பரவாயில்ல பாப்பா. அப்ப விசிகாவுக்கு 6ன்னு கொடுத்துட்டு 2 வந்து உதயசூரியன்ல நிக்கிறேன்னா 6ன்னு போடக்கூடாது, விசிகாவுக்கு 4. ஆமா, கண்டிப்பா. அப்போ இது எதுக்கு, இது என்ன பொழப்பு இது? நீங்க எதுக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? அது திமுக சேர்ந்து அதுலயே அந்த கட்சியில நிக்கலாமே. வாழ்வுரிமை கட்சி வந்து உதயசூரியன்ல இல்ல, அவர் இந்த வட்டம் எப்படியும் அந்த கட்சியில ஜாயின். அவ வாழ்வுரிமை கட்சின்னு போட்டு ஒரு எம்எல்ஏ கிடையாது, வாழ்வுரிமை கட்சிக்கு எம்எல்ஏ கிடையாது, 0 தான். ஆமாமா, அவர் டிஎம்கே. அப்புறம் எப்படி நீங்க வாழ்வுரிமை கட்சிக்கு எம்எல்ஏன்னு எப்படி சொல்றீங்க? அவரா சொல்லிக்க வேண்டாம், அவ்வளவுதான். அது இது வந்து ரொம்ப அதே மாதிரி இப்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் அப்படி நிக்க முடியாது. அவங்க நேஷனல் பார்ட்டி, அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சின்னம் இருக்கு, அவங்க நிக்க முடியாது. காங்கிரஸ் நிக்க முடியாது. இந்த மீதி எல்லாம் இதான். இப்ப விசிகாவுக்கு 8 தரேன்னு வச்சுக்கோங்களேன், 8 கேட்கல, 8 கொடுத்தா என்ன சொல்லுவாங்க திமுக? 5 உங்க சின்ன பானையில் நில்லுங்க, 3 உதயசூரியன்ல நிப்பாங்க. அப்ப உங்களுக்கு சீட்டு 5 தான். 3 எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ, உங்க எம்எல்ஏ கிடையாது. ஆமாமா, அது கண்டிப்பா. அப்ப இது எதுக்கு இதை பண்றீங்க? இந்த பொழப்பு எதுக்கு? நீ அதுக்கு பேசாம நீ வேற சும்மா கூட போராடலாம், ஏன் நீ தனியா கூட நீ ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அதுதானே ஒழிய இது வந்து
இந்த சீட் சரிங்க இதெல்லாம் வந்து நம்ம பாக்குற போது அந்த தலைவர்கள் மீது இருக்கிற நன்மதிப்பு குறைஞ்சிருக்கு. அதுதான் இங்க ப்ராப்ளம். வேற ஒண்ணும் இல்லை. அவங்க இந்த மாதிரி செயல்பாடுகளை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு விளக்கம் தர்றாங்க பாருங்க வெளியில வந்து பிரஸ் சந்திச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து நம்ம இப்படி அண்ணாந்து பாத்துருப்போம்ல, அது நமக்கு குறைச்சலா பாக்குற மாதிரி இப்படியே ஒரு சலிப்படைய வச்சிடறாங்க. நம்ம அந்த பார்ட்டி கிடையாது, அந்த பார்ட்டிக்காக நம்ம ஒன்னும் இலக்குல வேலை செய்யல போல வரல. நமக்கே ஒரு இது தோணுதுன்னா அந்த பார்ட்டிக்கு உழைச்சவன் இருக்கான்ல, தோல்விய நீ ஒரு 6 சீட்டு வாங்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில போய் போஸ்ட் ஓட்டி இருப்பான். தமிழ்நாடு முழுக்க சம்பந்தமே இல்லாம நீ 6 தொகுதியில இருக்குன்னா அந்த 6 தொகுதி மக்கள்ல கூட ஏதோ பயனடைப்பான்னு வச்சுக்கோங்க. மீதி எல்லா தொகுதியிலும் உனக்காக வேலை செய்யறான் பாருங்க, சம்பந்தம் இல்லாம. அவன் தொடர்ச்சி அந்த வேலையை எப்படி செய்வான்? இல்ல அவங்க சலிப்படையாது. என்ன நான் இப்ப இங்க வேலை செஞ்சு என்ன பண்ண போறேன்? நம்ம ஜெயிக்கிற எம்எல்ஏவும் எனக்கு சம்பந்தம் இல்ல, அவன் எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான். நம்ம வருஷம் வர எலெக்ஷன் வர 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 நான் பாட்டுல இங்க சம்பந்தம் இல்லாம வேலை செய்யறேன்னு ஒரு சலிப்பு வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு கட்சி போக கூடாது. இப்பவும் ஏன் நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து கூட்டணிக்குள்ள போக கூடாதுன்னு ஏன் நம்ம பேசுறோம்னா, ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டியா நீ ஒரு பார்ட்டி போயிடுச்சுன்னா அந்த பார்ட்டி பிரைமரி ஃபோர்ஸா கண்டிப்பா வரவே முடியாது. நீ சும்மா வேணா பவன் கல்யாணம் பத்தி பேசலாம். இவங்க எல்லாம் பவன் கல்யாணுக்கு போனா போதுன்னு சிஎம் டெப்டி சிஎம் கொடுத்திருக்காரு. அவர் சிங்கிள் மெஜாரிட்டி வின் பண்ணிட்டாரு நாயுடு. ஒரு கோட்டசி ஒரு அறம் சார்ந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால அவர் வச்சிருக்காரு. இப்ப திருப்பி என்னதான் பவன் கல்யாண் போய் அந்த ஜனசேனா வச்சு நீங்க திருப்பி அடுத்த எலெக்ஷன்ல நின்னா கூட அவர் சப்போர்ட்டிங் பார்ட்டி, அதே 20 சீட்டு அப்படிதான் சப்போர்ட்டிங் பார்ட்டி தான். நீங்க பிரைமரி போஸ்ட் வர முடியாது. இப்ப அந்த இடத்துல கொண்டு நிறுத்துறதுக்கு தான் விஜய் இவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்க. அதனாலதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சி, அது மாதிரி போகாதீங்க, நீங்க தோத்தாலும் பரவாயில்ல போகாதீங்க. நம்ம சொல்றது அவருக்கு மட்டும் இல்ல, இந்த சுத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சப்போர்ட்டிவ் பாத்தீங்களா, அது மாதிரி போகாதீங்க. உங்களோட அந்த ஜெனியூனிட்டியை, உங்களோட அந்த ஒரு நன்மதிப்பை இழக்காதீங்க. நீ அதாவது ஒரு தனி மனிதர் நீங்க போய் உங்களுக்கு இழக்கிற நன்மதிப்பு உங்களை சேர்ந்து இருக்கிற ஒரு 1,00,000 தொண்டர்களுக்கும் சேர்த்தது. அது அந்த 1,00,000 தொண்டர்களுக்கும் சேர்த்து யோசிக்கணும். நீங்க அவங்க தன்மானத்தையும் சேர்த்து யோசிக்கணுங்கிறத நம்ம பதிவு பண்றோம். ஆனா திமுக கூட்டணி இருக்கிறாங்க அந்த தலைவர்கள் காதுல இது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அறிவாலயத்தோட அந்த ஓம் சவுண்ட் மட்டும்தான் கேக்குது அவங்களுக்கு. பாப்போம், வரும் நாட்கள்ல பாப்போம் என்னமா இருக்குன்னு பாப்போம், என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க, ஈஸியா வந்து பிரஸ் சந்திப்பாங்க, அது அவங்க பழகிட்டாங்க. சோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாக்குற நமக்குதான் ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, பாப்போம் எப்படி பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம்.